ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். நம்முடைய வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது. எல்லா நிமிஷத்திலேயும் கஷ்டம் என்ற ஒன்றை தருகிறதே தவிர நமக்கு இஷ்டமான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை தரவே இல்லையே. இதெல்லாம் என்ன சோதனைகள்? சோதனையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் போல. எல்லா நிமிஷமும் கவலையோடு வாழ வேண்டும் என்று அந்த தெய்வம் நம் தலையில் எழுதிவிட்டது போல எல்லா நிமிஷமும் தெய்வமானது நமக்கு இவ்வளவு தொந்தரவு தருகிறது என்றால் நாம் என்னத்தான் பாவம் செய்துவிட்டு வந்தோம் என்று தெரியவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் நீ புலம்புவதும் நீ மனதார அழுவதும் எனக்கு கேட்கிறது. நீ எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் எப்பொழுது நினைத்து கவலைப்படாமல் இருப்பதுதான் நல்லது. ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? இது எல்லாமே தற்காலிகமான ஒன்றுதானே தவிர இது உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. வாழ்க்கையில் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது என்னடா வாழ்க்கை இது, நமக்கு மட்டும் இந்த மன உளைச்சலை தருகிறதே என்று உனக்கு இருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் எடுத்துவிட்டு இன்பம் என்ற ஒன்றுக்குள் உன்னுடைய வாழ்க்கையை அனுப்பப் போகிறேன். எத்தனை நாள் தான் நீயும் கஷ்டம் என்ற ஒரு இருட்டுக்குள் இருந்து எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாய். அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்பம் வர வேண்டும், எல்லா விதமான அற்புதத்தையும் நீ பெற வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் உனக்காக ஒவ்வொன்றும் செய்து கொண்டும் இருக்கிறேன். அதே சமயம் வேறொரு விஷயம் என்ன தெரியுமா என் தங்கமே? எல்லா நேரத்திலும் உனக்கான வாய்ப்புகளை தர வேண்டும். நீ எதையெல்லாம் துளைத்தாயோ அது அனைத்தையும் உனக்கு தந்து மேலும் மேலும் இன்பத்தை தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் ஒரு நாளும் கஷ்டம் என்ற ஒன்று கிடையாது. அதற்கு பதிலாக இஷ்டமான வாழ்க்கையும் நீ தேவைப்பட்டதை அனைத்தையும் கேட்ட உடனேயே தரக்கூடிய அனைத்து விதமான நல்ல நல்ல விஷயங்களையும் நான் உனக்காக தருவேன். யார் யாரோ உன்னை தேவையே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. திடீரென்று வருவார்கள், திட்டுவார்கள், போவார்கள். நீ கூட நினைப்பாய், இவர்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சாதாரணமாக நடந்து போகும் பொழுது அவர் ஒரு பக்கம் போகிறார், நான் ஒரு பக்கம் போகிறேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி திட்டு வாங்குகிறோம். காலம் முழுவதும் தெரிந்தவன் தெரியாதவன் என்று எல்லோரிடமும் பேச்சு வாங்கி கொண்டே இருக்கணும் போல. அதுதான் நம்முடைய விதி போல என்று நீ எப்பொழுதுமே நினைப்பாய். உன்னுடைய விதியையோ நான் மாற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு போய் கிடக்கும் இந்த சமயங்கள் எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தோன்றுகிறது. என்ன தெரியுமா? என் பிள்ளை இப்பொழுது கண்ணீரை சிந்துகிறார். இந்த கண்ணீரானது ஆனந்த கண்ணீராக மாறணும். கவலைகள் இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் என்னுடைய பிள்ளைக்கு நான் கஷ்டத்தை கொடுத்தேன், ஆனால் இன்று வரைக்கும் என்னுடைய பிள்ளையும் என்னை இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லாமல் எல்லாம் என்னுடைய விதி என்று சொல்லி விதியை திட்டுவாயே தவிர என்னை திட்டமாட்டாய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என் மனதில் இருக்கிறது. உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் இதுவரைக்கும் ஈடேறவே இல்லை. ஒவ்வொரு நாளுமே கலக்கத்தோடு இருக்கிறார். எதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நிலை என்பது தெரியவில்லை. எல்லாமே மிகப்பெரிய மன உளைச்சல்களை மட்டுமே தருகிறது. உன்னுடைய வாழ்வில் நீ துவண்டு கிடக்கும் பொழுது யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்டார்களோ அவர்கள் எல்லோரும் இப்பொழுது நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. விடு. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ என்ன தவறு செய்தாயோ அதற்கான ஒரு தண்டனையை இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். இதே போலவே அவரவர்கள் செய்வதற்கான தண்டனையை அவரவர்கள் நிச்சயமாகவே அனுபவிப்பார்கள்.
நிறைய சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னிடம் கேட்ட ஒரே ஒன்று, நீ எனக்கு எதுவுமே தர வேணாம் சாய், நிம்மதி என்று ஒன்று கொடு, அது போதும். அதை நீ கொடுத்தாலே போதும். என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையுமே நான் சமாளித்து விடுவேன். எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை இப்பொழுது. அதுதான் மிகப்பெரிய மன உளைச்சல். சந்தோஷம் கிடைத்தால் சந்தோஷமாவது கிடைக்கிறதே என்று சொல்லலாம். ஆனால் சந்தோஷமும் கிடைக்கவில்லை என்ற பொழுதுதான் மனமானது வருத்தமாக இருக்கிறது என்கின்றாய். தங்கப்பிள்ளையே, வாழ்வில் நிலைமையானது மோசமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எதுவுமே நிலையான உனக்கு ஒரு சந்தோஷத்தை தரவில்லை. இதுதான் என்னுடைய இறுதியான முடிவு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கட்டாயமாகவே ஒரு நல்ல வழியை நான் காமிப்பேன். ஒரு நல்ல வழி நிச்சயமாகவே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தருவேன். ஆசை ஆசையாக ஏதேதோ விஷயங்களை எல்லாம் நீ செய்தாய். ஆனால் எதிலும் வெற்றியில்லை என்ற பொழுது மன வருத்தம் அடைந்தாய். ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் மிகப்பெரிய விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாகவோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் பயத்தை தரக்கூடிய விஷயங்களோ நடக்காது. இனிமேல் கனவில் கூட உனக்கு கெட்ட கனவுகளோ வரவே வராது. தினமும் இரவு தூங்கும் பொழுது என்னுடைய உதியை எடுத்து நெற்றியில் வைத்துக்கொள். என்னுடைய உதியானது உன்னை காப்பாற்றும். உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு சமயமும் தூக்கி நிறுத்தும். ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தான் நீயும் வாழ்கிறாய். இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் முடித்து வைத்து உனக்கான ஒரு இன்பமான காலத்தை நான் உருவாக்குவேன். சொல்லப்போனால் உருவாக்கிவிட்டேன். கிடைக்கும், நல்லது கிடைக்கும். நம்பிக்கை மட்டுமே ஒருவனுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும். உன்னுடைய மனதில் இப்பொழுது இருப்பது, இருட்டில் இருக்கிறேன், திடீரென்று ஒரு வெளிச்சம். சரி, இது வெளிச்சம் வந்துவிட்டது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினச்சா திடீர்னு ஒரு கஷ்டம். திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா சந்தோஷம். இப்படி நிலையே இல்லாத வாழ்க்கையை எத்தனை நாள் தான் தருவீர்கள்? பணம் வருகிறது என்று நினைத்தால் திடீரென்று சோதனையை தருகிறீர்கள். எல்லாமே எனக்கு மன வருத்தத்தை மட்டுமே தருகிறது. எப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை காமிப்பீர்கள் என்று நீ கேட்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்னத்தான் வேண்டும்? உனக்கு நிம்மதி வேண்டும், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வேண்டும். கண்டிப்பாக நீ எதையெல்லாம் கேட்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது உன்னுடைய மனமானது வலிக்கிறது தான். ஆனால் இதையெல்லாம் தாங்கி கடந்து போனால்தான் உன்னுடைய நீ கேட்டாய் அல்லவா ஒளிமயமான எதிர்காலம் என்று, அந்த ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும். கர்ம வினையை முடித்தால் தானே நல்ல விஷயம் கிடைக்கும். கர்ம வினையை முடியுங்கள், இன்பங்கள் ஆனது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் இனி மிக சிறந்த நாளாக அமைத்து தரப்படும். பொறுமையோடு இருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய் ஒவ்வொருவரையும் வாழ வைப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களோடு இருக்கிறேன். சிவனும் நானே, அனைத்து தெய்வமும் நானே. என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அனைத்தையும் கூடிய சீக்கிரமாகவே அள்ளி கொண்டு வந்து தருவேன். இதில் எந்த மாற்றமும் அல்ல. இதுவரைக்கும் துளைத்தது உறவுகளாக இருக்கலாம், இல்லை பொருட்களாக இருக்கலாம். எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இனி வரும் நாள் இருந்து கொண்டே இருக்கும். இனி ஒவ்வொரு நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான்
ஓம் சாய்ராம்.